உங்கள் மனசில் வந்து நீங்கள் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா? அப்படி மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது அது நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ கரண்ட் லைஃப்பில் அந்த தவறுகளுக்கும் இப்போ அதை தாண்டி நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அந்த தவறுகள்னாலேயோ இல்லை அந்த பாஸ்ட்னால ஒரு சில ஒரு டேமேஜ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அது நம்மளோட கரண்ட் லைஃப்பை பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி, அப்போ இந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ்க்கு இவ்வளோ வேல்யூ இருக்கும்போது நம்ம ஏன் அது செய்ய மாட்டேங்கிறோம்? அந்த ஃபர்கிவ்னஸ் ஏன் நமக்கு நம்மளே தர மாட்டேங்கிறோம்? நம்மளை மன்னிக்கிறதுன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. ஆனால் இந்த ஜேர்னியை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும்னா அதுக்கு நமக்கான அன்பை ரொம்ப பொறுமையோட நம்ம தரணும். உடனே ஒரே நாளில் நடக்கிற ஒரு ஓகே இந்த பர்டிகுலர் விஷயம் நான் கையில் எடுத்துக்கிட்டேன், நாளைக்கே எனக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு கிடையாது. பட் கொஞ்சம் பொறுமையோடையும் அன்போடையும் நீங்கள் இந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் ஜேர்னியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களை நீங்கள் மன்னிச்சிக்க முடியும். இவங்க என்னை மன்னிக்கணும், இவங்க நான் செஞ்ச தவறுகளெல்லாம் மன்னிக்கணும், அவங்க நான் செஞ்ச தவறுகளெல்லாம் மறக்கணும்னு அடுத்தவங்க கிட்ட நம்ம எவ்வளோ லோடு நம்ம கொடுத்தாலும், அவங்க மன்னிச்சாலும் அவங்க மறந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மளை மன்னிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு ஃபுல் ஃப்ரீடமே வரும். அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். மன்னிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு குவாலிட்டி. இப்போது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க ஏதாவது தவறு செய்யும்போது நம்ம அதை மன்னிக்கக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் இந்த மன்னிப்பில் தன்னைத்தானே மன்னிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி கூட ரொம்ப பெரிய பவர் இருக்குது. அதை பற்றி நான் நினச்சே பார்க்க வேண்டாம், அதை எப்படியாவது மறந்துட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் பண்ணி ஓரமாக வைக்கணும்னு நினைக்கிற அந்த எபிசோட்ஸை நம்ம உண்மையிலே நம்ம வந்து பேக்கேஜ் பண்ணி வைக்கிறது கிடையாது. நம்ம வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்குறோம். அதாவது நம்ம மனசில் அந்த எபிசோட்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது, அது எங்கேயுமே மறைஞ்சு போகாது. பட் நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இல்லை. ஏன் அந்த தைரியம் இல்லைன்னா நம்மளை மன்னிக்க மாட்டேங்கிறோம். அதனாலேயே அது கிட்ட போகாமல் அதை அப்படியே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அப்பப்போ அதை நினச்சி பார்த்து வேதனைப்பட்டுட்டே தான் இருக்குமே தவிர அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஓகே, இப்படி நடந்துச்சு, அந்த நேரத்தில் நான் இப்படி செஞ்சேன், பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன், என்னோடய தவறுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பாஸ்ட் ஈவெண்ட் இன்னைக்கு என்னோடய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு நம்மளே அந்த ஒரு ப்ராசஸிங் நம்ம பண்ணணும். அப்போதான் பாஸ்ட்டை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த வலி வராது. ஓகே, எஸ் அப்படி நடந்துச்சு, ஆமாம், பட் இப்போது ஐ எம் ஓகே, ஐ ஹவ் ப்ராசஸ்ட் இட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கே வரும். நம்மளோட ஒரு அறியாமையில் தெரியாமல் நம்ம சில தவறுகள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அந்த ஒரு புரிதல் இருக்கும். பட் இப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது நானாக அப்படி செஞ்சேன், இந்த மாதிரி தவறுகள் எவ்வளோ முட்டாள்தனமாக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெரிய ஒரு பாரமாக எடுத்து தலையில் சுமக்காமல் அதை பற்றியும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுலேருந்து வெளியே வரதுக்கு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த ஒரு செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணும்னு யோசிக்கும்போது நிறைய விஷயங்கள் மைண்டில் தோணுது. நம்ம சில நேரம் சுயநலமாக இருந்த தருணங்கள் அது வந்து ஒரு பெரிய தவறாக இருக்கும். இப்போ யோசித்து பார்க்கும்போது நம்மளால் இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியும், பட் அந்த நேரம் நம்ம ஏதோ ஒரு இதில் வந்து அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் கூட செய்ய முடியாமல் போனது, ஒருத்தங்களை தவறாக ஜட்ஜ் பண்ணது, அவங்கள பற்றி அவங்க உண்மையிலே என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு தெரியாமலே நம்ம அவங்கள பற்றி ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுறனாலையோ, இல்லை நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருந்தது, நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்தாமல் போனது, அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டாமல் இருக்கிறது, தவறான இடத்துல நம்மளோட அன்பு எல்லாத்தையும் போய் கொட்டினது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரோட லைஃப்லையும் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இதோட லிஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும். அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸை பொறுத்து இது மாறும். அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி கோ த்ரூ பண்ணுறது, எப்படி இந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ், ஓகே எப்படி நான் என்னை மன்னிச்சிக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேணாம். இது ஒரு 3 பாயிண்ட்ஸில் மட்டும் ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒன்று வந்து முதல்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம அதை ஒத்துக்கணும். ஓகே, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு வைங்களேன் மனசில், அதுலேயே ஒரு கொஞ்சம் அமைதி வந்துடும்.
பாதி நேரம் வந்து நம்ம யோசித்து பார்த்து நான் ஏன் இப்படி செஞ்சேன், நான் எதனால் இப்படி செஞ்சேன், இல்லை எனக்கு என்னவோ யோசித்து பார்க்கும்போது இது என்னோட தவறு மட்டும் இல்லை, அவங்களால இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு நம்ம அதையே நம்ம திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிகிட்டே இருப்போம். நடந்துருச்சு, இப்போ அதை யோசித்து பார்க்கும்போது ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கும்போது அதை நீங்கள் ரீகால் பண்ணும்போது ஓகே இப்படி நடந்துச்சுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே கொஞ்சம் ஒரு நிம்மதி வரும். ரெண்டாவது, அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மனசில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நமக்குள்ளேயே ஒரு எதிரி இருக்கும்னு, அந்த ஒரு இன்னர் கிரிட்டிக், அந்த வாய்ஸ் வந்து எல்லாமே நெகட்டிவாக என்னவோ நம்ம தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஒரு பர்சன் மாதிரி ஒரு இமேஜ் நம்ம மைண்டில் பில்ட் பண்ணும். ஸோ அந்த நேரம் அந்த இன்னர் கிரிட்டிக் வாய்ஸை வந்து நம்ம கொஞ்சம் அமைதிப்படுத்தணும், சைலண்ட் பண்ணணும். அந்த ஒரு வாய்ஸ் சொல்கிறத அந்த நேரம் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். அதனால அந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் ஜேர்னியை வந்து உங்களை நீங்கள் அன்பாக பார்த்துக்கணும். ஒரு அன்போட இந்த ஜேர்னியை நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். மூணாவது விஷயம், இதை திரும்ப 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 அந்த தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி போட்டு ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறனால அது நிறைய பாதிப்பு தான் கொடுக்குமே தவிர எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது.